ஹலோ ஹாய் மக்களே. என்னடா எடுத்ததும் தேதி பேப்பரை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி என்னுடைய லைஃப்பில் மிக முக்கியமான நாள். நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா அது சரியாக தப்பான்னு நமக்கே தெரியாமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எடுத்த ஒரு டெசிஷன் தாங்க என்னுடைய லைஃப்பில் இப்போ பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்னுடைய கல்யாண நாள். புரட்டி பார்க்கும்போது தெரியுது 7 வருஷம் ஓடுனே தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளும் கூட. எங்களோட கல்யாணம் நம்ம திண்டலில் இருக்கிற வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் தான் நடந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எங்கே இருந்தாலும் கல்யாண நாள் அன்னைக்கு திண்டலுக்கு போய் முருகரை தரிசிக்காமல் இருக்கவே மாட்டோம். எனக்கும் முருகருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்க ஒரு பாண்டிங் தான். அந்த அன்னைக்கு போயிட்டு நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு என்னுடைய குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். வாழ்க்கையில் நம்ம யார் கையை பிடிக்கிறோமோ அது ரொம்ப முக்கியங்க. நம்மளை வழிநடத்தி கொண்டு போகிற கையே அது இருக்கணும். அப்படி தான் எனக்கு மணி. நான் இந்த வுட்டில் ஆன ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஸ்டிக்கரை திண்டல் முருகர் கோயிலில் தான் வாங்கினேன். அதை வாங்கிட்டு வந்த கையோட எங்கள் பூஜை அறையில் ஒட்டி வச்சுட்டேன். எனக்கு அதை பார்க்கும்போது எல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை அறையில் ஒட்டி வச்சாச்சு. அது முடிச்ச கையோட அம்மா வீட்டுக்கு போகலான்னு போனால் அங்கே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். கேக்கெல்லாம் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வெட்டுறதுக்குள்ளே நான் தான் வெட்டுவேன் நீ தான் வெட்டுவேன்னு 2 குட்டீஸும் சண்டை போட்டு ஒரு வழியாக கேக்கை கட் பண்ணியாச்சு. கேக்கை கட் பண்ண கையோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. கையோட மணிக்கால்லையே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோன்னு மணிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இந்த வருஷம் கல்யாணனால என்னால் மறக்கவே முடியாதுங்க. தேங்க்யூ ஸோ மச்.